இப்போ நீ கரெக்டா இருந்தாதான் என்ன நீ குத்தம் சொல்ல முடியும். நீ தப்பாயிட்டேன்னா நீ எப்படி என்ன குத்தம் சொல்ல முடியும்? அந்த வேலை தான் இங்க நடக்குது. இங்க நலம் இருக்க போய் தானே அவன் நம்மளை கேள்வி கேட்கறான். நல்லவனை முட்டாளா சித்தரிக்கிறாங்க, நல்லவனை கோமாளியா சித்தரிக்கிறாங்க. புரியுதுங்களா? நல்லவன் ஏமாளி, அவன் பொழைக்க தெரியாதவன், சரியா திருட்டுத்தனம் பண்றதும் ஃப்ராடு பண்றதும் இங்க கெட்டிக்காரத்தனமா பார்க்கப்படுது, அவன் திறமையா பார்க்கப்படுது. இது எவ்வளவு பெரிய ஆபத்துக்கு சமூகத்தை கொண்டு போகும். புரியுதா? இங்க நல்லவனா இருக்கிறவனோ நேர்மையா இருக்கிறவனோ கோமாளி இல்லை. புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில் ஒண்ணு நடக்கிற வரைக்கும் அதோட அருமை உங்களுக்கு தெரியாது. புரியுதா? ஒருத்தன் தப்பா இருக்கிறான், ஒருத்தன் நேர்மையா இல்லை, அவன் மூலமா நம்ம லைஃப் அஃபெக்ட் ஆகும் போதுதான், எந்த தப்பும் செய்யாத ஒருத்தனோட வாழ்க்கை அஃபெக்ட் ஆகும் போதுதான் அதோட வலி தெரியும். புரியுதுங்களா? அது வரைக்கும் தெரியாது. ஆனா அது நம்மளுக்கு நடக்கும்போது இன்னொருத்தர் நல்லவன் இருந்தாதானே நம்மளை காப்பாற்ற வருவான். இங்க எல்லாரும் கெட்டவனா இருக்கும்போது உனக்கு தேவையா, நீ கரெக்டா இருந்திருக்க வேண்டியது என்னன்னு அந்த நல்லவனையும் திட்டதான் செய்யறாங்க. இப்ப அதை நோக்கிதான் இந்த உலகம் நகருது. நல்லவனா இருந்தா பொழைக்க முடியாது, நல்லவனா இருந்தா அவன் தோத்துதான் போவாங்கிற ஒரு பிம்பம் எல்லா விதத்திலையும் விதைக்கப்படுது. ஏன்னா நல்லவன் இருந்தா தானே கேள்வி கேட்கறான், நல்லவன் இருந்தா தானே பிரச்சனை வருது. நல்லவனே இல்லாம பண்ணிட்டா அதை நோக்கிதான் இந்த சமுதாயம் நகருது. அது எவ்வளவு பெரிய ஆபத்துல முடியும்னு இன்னும் நிறைய பேருக்கு புரியல.